பேக் டு சவுத் டியூப். நேத்துக்குள்ள வீடியோல நம்ம பார்த்தோம் நடைப்பயணம் மூலம் நடந்து ஸ்ரீவாரிமெட்ல நம்ம எப்படி வந்து திருமலாக்கு வருது அப்படின்றத நீங்க முழுமையா பார்த்திருப்பீங்க. ஸோ அதை தொடர்ந்து நம்ம இந்த வீடியோல நம்ம திருப்பதி கோயிலுக்கு முன்னாடி எப்படி அங்க இருந்து எப்படி திருப்பதி கோயில் முன்னாடி போறது அப்படின்றத அந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இரண்டு விஷயங்கள். ஒன்று பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து மெயின் ரோட்ல வரும்போது அந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த தர்ஷன் டிக்கெட் இருந்ததுன்னா அங்க இருந்தே உங்களுக்கு அந்த கியூ அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம அங்க இருந்து உள்ள போய்க்கலாம். இல்ல நம்ம வந்து கோயில் முன்னாடி போய் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு நினைச்சோம்னா அங்க இருந்து ரைட் எடுக்கணும். எக்ஸாக்டா நம்ம நடைபாதை மூலம் மெயின் ரோட்டுக்கு வந்துட்டு ரைட் எடுத்தோம்னா இந்த சிலைகள் எல்லாம் நீங்க நிறைய பாப்பீங்க. ஆக்சுவலி இப்ப பாத்துட்டு இருக்க சிலைகள் எல்லாம். ஸோ இதுக்கு உள்ள பாத்தீங்கன்னா ஒரு கம்பிகள் எல்லாம் வச்சு ஒரு கியூ விட்டுருக்காங்க இல்லையா, இது கூட ஃப்ரீ தர்ஷனுக்கு போற லைன் தான் அந்த இது ஆக்சுவலி. ஸோ இது மாதிரி இது வந்து ஒரு பாம்பு மாதிரி அப்படியே நீண்டுட்டு போகும். ஸோ இந்த வழி மூலம் தான் நம்ம வந்து அந்த ஃப்ரீ தர்ஷனுக்கு போவோம். இதே இது விஐபி தர்ஷன் ஆர் 3000 தர்ஷன்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த ரைட்ல நேரம் இன்னும் முன்னாடி போக வேண்டிய மாதிரி இருக்கும் ஆக்சுவலி. ஸோ இந்த பாதை வந்து கோயிலுக்கு நேரம் முன்னாடி நம்மளை எடுத்து கொண்டு போய் விடும். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிலைகள் எல்லாம் இதுல வச்சிருந்தாங்க. யானை, ஆஞ்சநேயர், ஈவன் கருடாழ்வார், இந்த மாதிரி நிறைய சிலைகள் நீங்க பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருக்கும்போது போற ஒரு சின்ன ஆர்ச் வரும் ஆக்சுவலி. ஸோ நம்ம இந்த பாதையை நடந்து போகும்போது இதுல வந்து ஒரு பெரிய புஷ்கரணி, ஒரு பெரிய குளம் நீங்க பாப்பீங்க ஆக்சுவலி. இதுக்கு ஆப்போசிட்ல இந்த பாதைக்கு நேர் உள்ள பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய குளம் இருக்கும் ஆக்சுவலி. இந்த இடத்துலதான் நம்ம வந்து கோயிலுக்குள்ள போனோம் அப்படின்னா செப்பல் வந்து இந்த இடத்த விட உள்ள போட முடியாது. ஸோ இங்கதான் செப்பல் வைக்க வேண்டிய நிலைமை. ஸோ இந்த இடத்துல நீங்க வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஆர்ச் நீங்க பாக்குறீங்கல்ல, இதை ஃபாலோ பண்ணி நம்ம நேரம் உள்ள போனோம் அப்படின்னா நம்ம வந்து கோயிலோட மின் பகுதிக்கு போயிடலாம் ஆக்சுவலி. ஸோ தொடர்ந்து பாருங்க. Actually, இதான் oh yeah. கோயிலோட முன் பகுதிக்கு எப்படி வருது அப்படின்றது கண்டிப்பா நீங்க முழுமையா வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம இப்ப கோயிலோட முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கோம் ஆக்சுவலி. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீல் ஆக்சுவலி. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து அந்த கோயிலை வந்து அந்த கோபுரம் எல்லாத்தையும் பார்க்கும்போது நிஜமாவே ஒரு தனி ஃபீல் நமக்கு இருக்கும். கோயிலோட உள்ள இருந்து எப்படி மக்கள் வந்து தர்ஷன் முடிச்சுட்டு வெளியே வராங்க அப்படின்றத கூட நம்ம ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்தோம். ஸோ இந்த இடத்துல செக்யூரிட்டி அப்படின்றது கொஞ்சம் டைட்டா இருக்கும். இந்த பகுதியில வந்து நம்ம எப்பவுமே போக முடியாது. ஸோ நாங்க லக்கி இந்த டைம் ஓப்பனா இருந்தோம். ஸோ அதனால அப்படியே போயிட்டு வந்தோம். இல்லைன்னா இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு பேரிகேட் மாதிரி வச்சிருப்பாங்க, அங்கோடியே நம்மளை வந்து வெளியே விட்டுருவாங்க ஆக்சுவலி. ஸோ நம்ம இந்த இடத்த வரும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 11:30 அந்த டைம் ஆயிருந்து. ஸோ நம்ம வந்து ஆக்சுவலி சரி அப்போ மத்தியானம் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நம்ம இங்க எல்லாம் சுத்தி பார்த்துட்டு மேலேயும் போய் பார்த்தோம். மேல இருந்த அந்த ஒரு வியூ பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். அங்க வந்து விளக்கெல்லாம் ஏத்திட்டு ஸோ அங்க இருந்து நம்ம அடுத்தது போனது வந்து லஞ்ச், அன்னப்பிரசாதம் சாப்பிட்றதுக்கு தான் போனோம். ஸோ அடுத்த வீடியோ நீங்க தொடர்ந்து கண்டினியூவா பாருங்க. நம்ம அடுத்தது வந்து லஞ்ச், ஃப்ரீ லஞ்ச், அன்னப்பிரசாதம் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நம்ம முழுமையா அந்த வீடியோல கவர் பண்ண போறோம் அடுத்த வீடியோல.
இந்த வீடியோல நம்ம எண்ட்ல வந்து கோயிலுக்கு வர அந்த பிரம்மாண்டமான ஆர்ச்சி எல்லாமே வந்து நான் எண்ட்ல போட்டிருக்கேன். ஸோ தொடர்ந்து பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பயனுள்ள வீடியோவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டூர் ஃபுல் வீடியோ பாத்தீங்கன்னா திருப்பதியில நம்ம எல்லா இடத்தையுமே கவர் பண்ண போறோம். ஸோ ஸ்டே டியூன். தேங்க்யூ. பாய்.